ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கண்களை மூடி ஜெபித்து தேவன் பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த விசேஷத்தை இந்த ஓய்வு நாளில் எங்களை இணைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, பரிசுத்த தேவனோட கரங்களை இந்த ஆராதனையின் தேவ செய்தி வேலை உங்களோட கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறேன். நீர் எங்களை நடத்தும், எங்களை பேசும், வழிநடத்தும், அபிஷேகித்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில மேல் ஸ்தலத்திலும் கீழ் ஸ்தலத்திலும் அமர்ந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை வாக்கு தத்தத்தின் தொடர்ச்சியாகத்தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு போக போகிறோம். என்றால் பேச பேச ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வந்து தங்கும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வருடம் வாக்கு தத்தமா கர்த்தர் எடுத்து கொடுத்தாரு. எப்பவுமே எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போனாலும் கொண்டாலும் உங்க பேர் எழுத சொன்னா அப்பா பேரை போடாம எழுதுவீங்களா, டைரக்டா வந்து அப்படி எழுதுவீங்களா? இனிஷியல் ஒன்று இருக்கும். நமக்கு அப்பா இருந்தாருன்னா சொல்லுங்க, அப்பா இருந்தாருன்னா சொல்லுங்களேன், இனிஷியல் இருக்கும். அப்போ என்ன வாக்கு தத்துவம் சொன்னார்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லும் பொழுதுதான் அது நேர்த்தியா சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இப்ப கேட்கிறேன், இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை கீழே இருக்கிறவர்கள் சரி கரெக்டா சொல்லுங்க. வாக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு இன்னைக்கு? இது எத்தனாவது வாரம்? ஒரு வாரமும் கேட்ப நீங்க சொல்லிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருப்பார். இது எப்படின்னா, இன்டைரக்ட் ஸ்பீச் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே 2வது வாரம் வந்துட்டேன், ஆண்டவரே 4வது வந்துட்டேன். ஏன்னா அவர் தான் சொன்னாரு, 52 வாரம் தொடர்ச்சியா வந்தீங்கன்னா உங்களை மகிமையாக பெருகப்படும் சொன்னவருக்கு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா ஃபேத்தோட சொல்றது எத்தனாவது வாரம் வந்திருக்கிறோம்? இவ்வளவு ஸ்லோ சொன்னா ஆசீர்வாதம் ஸ்லோவா தான் வரும். எத்தனாவது வாரம் வந்திருக்கிறோம்? 2வது வாரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்றவர் இன்னும் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்துட்டு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு நாளில் இந்த வருடத்துக்கு வாக்கு தத்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் வாக்கு தத்தம் கிரியை செய்வதற்கும் நமக்கு மிக முக்கியமாக ஒன்று தேவை. அது இருந்தாதான் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கடந்த வாரம் வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். வந்து உங்களுக்கு தேவ செய்தி எதை குறித்து பேசினேன்? 7-6 நாள் தான் ஆச்சு. எதை குறித்து பேசினேன் சொன்னேன்? வாக்கு தத்தத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்க. இங்க இருந்து கொடைக்கானல் போனா கண்டிப்பா தாம்பரத்தை தாண்டி தான் போகணும். அப்ப இருக்கும்போது வாக்கு தத்தத்துக்கு சில காரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு வாரம் பேசுறாருன்னா அதை ஞாபகம் வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஞாபகம் வைப்பார். அல்லேலூயா. வந்தும் போனோன்னு இருந்தா ஆசீர்வாதம் அப்படியே சைலண்டா போயிடும். ஒரு ஞாபகம், கடந்த வாரம் என்ன பேசணும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்த வாரம் போகும்போது கண்டிப்பா பாஸ்டர் கேட்பாரு அதுன்னு சொல்லிட்டு பைபிளை புரட்டி அது என்னன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு ஞாபகம் வச்சு சொல்லும் பொழுது என்ன பிரியப்படுத்தல ஆராதிக்கிற தேவன் நீங்க பிரியப்படுத்துறீங்க. அல்லேலூயா. உத்தமனாயிருன்னு சொல்லும் போது எல்லா காரியத்துல உத்தமமா இருக்கும் பொழுது வேத வார்த்தை உத்தமமா அதை தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அந்த வருஷம் போறது போய். அல்லேலூயா. ஏன்னா ஒரு போதகராக சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு முக்கியமாகவே ஒரு காரியம் நமக்கு தேவை. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். பணம் இருக்கிறது பெருசு இல்லை. அந்த பணத்தை எப்படி சொல்லுங்களேன், எப்படி கிழிச்சு போட்டுருவீங்களா? நல்லா கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் பலிப்படுத்த ஆண்டு உங்களோட பேசுவார். வேற பணம் வந்துருச்சுன்னா அது எப்படி பண்ணுவீங்க? கிழிச்சு போட்டுருவீங்களா? செலவு பண்ணுவீங்களே. அப்போ அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? காசு தான் கொடுத்துருங்க. அதுக்கு என்ன செலவு பண்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? எது இருந்தா இதெல்லாம் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஞானம், அப்புறம் நிதானம், ஓகே, இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு. அப்ப ஆண்டு சமூகத்துல கேட்ட, ஆண்டவரே என் பிள்ளைகளை வேதம் சொல்லுது இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். அதுவும் எவ்வளவு பிரியமா, மிகவும் பெரியப்படுத்த சொன்ன இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கு அவருக்கு ரொம்ப பிரியம். அப்ப நான் இஸ்ரவேலா இருக்கிறேன், நீங்களும். அப்போ நீங்க ஆசீர்வாதம் இருப்பதுக்கு கர்த்தருக்கு பிரியம். ஒரு சபையை நடத்துகிற போதகராக நீங்க பிளஸ் ஆகும் போது எனக்கும் பிரியம். அல்லேலூயா. எனக்கு ரைட் ஹேண்ட் வந்த மாதிரி இருக்குது கிதியோன் வந்தோன்னு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு பலனா சொல்றது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனாவது வாரம் வந்திருக்கோம் பிரதர்? 2வது வாரம். அவர் இன்னும் யூர ஸ்லோவா தான் சொல்றாரு. நல்ல உற்சாகத்தோட தேவ சமூகத்தில் வந்து அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே what should the message should I give? இந்த நாள்ல என்ன வார்த்தையை கொடுக்கணும் பிள்ளைங்க ஆசீர்வதிப்பதற்கு? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அறிவை குறித்தும் ஞானத்தை குறித்தும் சபையாருக்கு போதி. அதை போதிக்க முடியும். ஏன்னா நிறைய கொடுக்க போகிறாரு. அதை செலவிடுறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? ஞானம் மட்டும் இருந்தா போதாது. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஞானமும் அறிவு இருக்கணும். ரெண்டும் ஒண்ணு தானே? நல்லா யோசிக்கல. அறிவும் ஞானம் ஒண்ணா? நல்ல நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது. இத்தனை நாள் சபைக்கு வந்திருக்கீங்க, அறிவும் ஞானமும் அதை குறித்து இன்னைக்கு தியானிக்க. அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவதாக ஞானம் வேறு அறிவு வேறு என்று ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் என்றால் வேதத்திலிருந்து சில காண்பிக்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். என் தேவன் அது இந்த வார்த்தையின்படியே நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவத்திலும் ஆசீர்வாதத்திலும் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவுக்கும் ஞானத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. அறிவு என்றால் knowledge is that means knowing. அறிவின்னு சொன்னா என்னது அறிதல். அறிவுனா என்னன்னு அறிதல். ஞானம் என்றால் அது பார்க்கும் பொழுது புரிதல். அல்லையா? அறிவுக்கும் ஞானத்துக்கும் அறிதல் வேற, புரிதல் வேற. இன்னும் ஆழமா சொல்ல வேண்டும்னா, பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பது அறிந்திருப்பது அறிவு. ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறது ஞானம். நல்லா புரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எது? அறிவு. ஆனா பரிசுத்தமாக தான் வாழணும்னு சொல்றது ஞானம். இது நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சா நம்ம அநேக காரியத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி அடைந்து ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று. இன்னும் ஒரு பாடத்துக்கு சொல்லணும்னா, தேவனோட வேத வாக்கியங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அறிந்திருப்பது என்னது? அறிவு. ஆனால் அதை கடைப்பிடித்து வாழ்வது ஞானம். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். சபைக்கு வரணும்னு தெரியுது என்னது? ஞானம். ஆனா வரும்போது பைபிள் எடுத்துன்னு வரணும்னு சொல்றது ஞானம். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். பைபிள் எடுத்துன்னு வரவங்களுக்கு எனக்கு சொல்றேன், உங்களுக்கு எடுத்துன்னு வரலன்னா இன்னைக்கு சபைக்கு வரணும்னு தெரியுது என்னது? அறிவு சொல்லும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும். ஆனா ஞானம் சொல்லும் பைபிள் எடுத்துன்னு போகணும். அல்லேலூயா. பைபிள் எடுத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிள் எடுத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். கீழே எடுத்தோம் நீங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா பார்த்த நிறைய பேர் பைபிள் கையில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில காரியங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆவில அனலா இருங்கள் சொல்றது அறிவு. ஆனா ஊழியம் செய்தா ஞானம். அதே போல மற்றவர்களை பற்றி நன்றாக அறிந்து வைத்திருப்பது அறிவு. நம்ம குறித்து அறிந்து செயல்படுவது ஞானம். நல்லா புரிஞ்சுக்க. பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வேணும்? அறிவு வேணும். ஆனா பிரச்சனையில மாட்டாம இருக்கிறதுக்கு ஞானம் வேணும். வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? பிரச்சனை எல்லாருக்கும், ஆனா தப்பித்துக்கு அறிவு ஓகே பண்ணிடலாம். ஆனா ஞானம் இருந்ததுன்னா பிரச்சனையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கிருபை நடத்துவார். ஆண்டோட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வது பெருசு இல்ல, அறிவு பெற்றுக்கிடுச்சு, அதை ஞானமா செயல்படணும். காசு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா காசை செலவிடுறது பொறுமையா செயல்படும். சம்பாதிச்சு மனைவி கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க, அவரோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா மனைவி அந்த குடும்பத்தை நடத்துறா தெரியுமா? ஞானம். உண்மைதானே பிரதர்? இதுதான் லைஃப்ல இருக்கும் போது. அதே போல சத்தியத்தில் கூட ஞானம் என்றால் தேவனோட பார்வையில் அவரோட வேதத்தில் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உபாகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நல்லா கவனிங்க. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும். யாருக்கு முன்பாக? ஜனங்களுக்கு முன்பாக. ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக. ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக. இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல புரிஞ்சுக்கங்களேன்.
அக்க மறுபடியும் வசனம் வாசிப்போம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும். ஒரு கிறிஸ்துவனா, ஒரு கிறிஸ்டியன்னா ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கு. அப்படிதானே? பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கு. நம்ம ஆண்டரோட சபையா இருக்கட்டும், வெளி உலகமா இருக்கட்டும், எல்லா காரியமாட்டும் கிறிஸ்டியன்ஸ் பார்க்கும் பொழுது தேவ சாயல் உங்க மேல தெரியணும். அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். நல்லா நம்மளும் போயிட்டு நல்லா கிழிஞ்ச பேண்ட் கிழிஞ்ச ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கின்னு சர்ச்சு வெளியே அப்படி நடந்து போனா பார்க்குறவங்க பார்வையில் எப்படி இருக்க? நீ கிறிஸ்துவ மாதிரி தெரிவிங்களா, உலகத்தார மாதிரி தெரிவிங்களா? நல்லா வாய் திறந்து பேசுங்க. உலகத்தார போல இருப்பீங்க. அப்போ நமக்கு அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், விவேகமும் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம், அவரோட கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஜனங்கள் அத வசனத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க பார்க்கும்போது ஆகையால் அவைகள் ஒரு கேள்வி வருது, எவைகள் என்று. உபாகம் 4:5 முன்பார்க்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். இதனால் அதுதான் போதிக்கிறது உங்களோட போதிச்சுட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்துக்கொண்டாலும் 2 பக்கம் அதுக்கு ஞானத்துக்கு ஹெட் டெய்ல் இருக்கும். அதே போல கர்த்தருக்குள்ள ஜீவித்தில் இருக்கும்போது அறிவும் முக்கியம், ஞானமும் முக்கியம். சிலர்களுக்கு அறிவு இருக்கும், சிலவங்களுக்கு ஞானம் இருக்காது. சிலவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கும், ஆனா அறிவு இருக்காது. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு, ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். குதிரைக்கு கடிவாளத்தை ஒரு பக்கம் மூடுனா இன்னொரு பக்கம் அதை மூடுறாங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா பர்ஃபெக்டா ஓடுன்றதுக்காக தான். அதோட ஸ்பீடை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி 2 பக்கம் மூடி இருக்கும்போது கரெக்டா ஓடும் அது பாதையில. ஒருவேளை அதுக்கு ஒரு பக்கம் மட்டும் கட்டிட்டு ஒரு பக்கம் கண்ணை அவுத்துட்டு எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கமா வலிச்சிட்டு ஓடும். அதே போலத்தான் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட ஏன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க விரும்புறாருன்னா பெருசா வரப்போகுது. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நிறைய கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு தெரியாம சின்ன குழந்தை போல கிழிச்சு போட்டீங்கன்னா ஓகே. ஒரு நல்ல டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு, ஒரு 10 லட்சம் சொத்து டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, உங்களுக்கே தெரியாம இது பேப்பர் தானே அப்படின்னு கிழிச்சு போட்ட யாருக்கு நஷ்டம்? அதே போல ஒரு ஆசீர்வாதம் இந்த வருடம் வருது உங்களுக்கு. அதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஞானமும் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அறிவு வேணும். 2வது ஞானம் வேணும். பக்கத்துல பார்த்து நீக்கா அறிவும் ஞானத்தையும் ஆண்டு இலவசமா கொடுக்குறாரு, எடுத்துட்டு போலான்னு சொல்லுங்க. சொல்லுங்க தப்பு. இன்னைக்கு அறிவும் ஞானத்தை ஆண்டு கொடுக்குறாரு, அதை நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா சில நேரத்துல எல்லாருக்கும் அறிவு நிறைய பொங்கி ஊத்துது, ஆனா ஞானம் ஒண்ணுமே இல்லை. நான் பேசணுமா? கண்டிப்பா பேசுனேன். ஏன்னா ஏன் ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். அவங்க ஒரு சிலருக்கு ஞானம் இல்லை, ஒரு சிலருக்கு அறிவில். அப்படியே யோசிக்கும் போது தான் டியூப்லைட்டை காமிச்சார். ஓ அப்போ ஆத்துமாக டியூப்லைட்டை தான் இருக்கிறாங்க. ஐயோ, அப்ப கண்டிப்பா அந்த செய்தியை சொல்லித்தான் ஆகணும். சொல்லிட்டு தான் தேவ சமுதிர வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வந்த அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோட வார்த்தையின்படியே செயல்பட்டு கீழ்ப்படியும் பொழுது ஞானம் ஆரம்பம். என்னோட வேதத்துல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும், நல்ல மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையில வந்திருக்காங்க நினைச்சுக்கோங்களேன், அறிவு எவ்வளவு இருக்கும்? அறிவு நிறைய இருக்கும். அறிவு நிறைய இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிக்கவும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்ன இருக்கு? அவங்களுக்கு அறிவு மட்டும்தான் இருக்கு. அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னா, போதகத்தை மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். தேவனோட வார்த்தையை, அதாவது கர்த்தர் மேல் பயம் இல்லாதவர்கள்
பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தையை என்ன பண்ணுவார்களா? அசட்டை பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. வந்தோமா, கேட்டோமா, போணுமான்னு இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா தேவனோட வார்த்தை, பலிபீடத்தில் வர வார்த்தை நீ கீழ்ப்படைந்து ஞானத்தோட செயல்படும் பொழுது கர்த்தரோட மகிமையாக வைத்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தரோட வேதத்தை வார்த்தையை கீழ்ப்படையும் பொழுது, நடுங்கும் பொழுது, ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோப் 28ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னார். இது இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகம். சாலமோனை காட்டிலும் தாவீது, யோப் என்ற பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படைந்து அவர் கட்டளைக்கு செயல்படும் பொழுது ஞானத்தை, கர்த்தருக்கு பயப்படுவதே. இந்த வசனம் மறுபடியும் வாசிக்கும் போது, மனுஷனை நோக்கி இதோ இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஆனா முன்பாக நீதிமொழி 1:7 சொன்னது பயப்படுதலே. ஆனா பயப்படுதலே காட்டிலும் பயப்படுவதே அதிகம். பயப்படணும். ஆண்டு சமூகத்துல பயந்து நடுங்கி இருக்கும் பொழுது நீங்க கேட்காத அளவுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படையும் பொழுது அவர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யார்? இவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவரே. யார் அவர்? இயேசு. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நமக்குமாக மீட்புமானவராக இருந்த தேவனா இருக்கிறார். ஒன்று கிறிஸ்துவோட பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் அவர் கட்டளைகளையும் அவர் நியமங்களையும் அவர் நடந்தோமானால் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து தான் ஞானம். இயேசு கிறிஸ்து உள்ள இருப்பார்னா உள்ள பயம் வரும். அந்த பயம் உள்ள இருக்குதுன்னா என்ன வரும்? ஞானம் வரும். ஹல்லேலூயா. சிம்பிள் லாஜிக். இயேசு உள்ள இருப்பாரு. இயேசு உள்ள இருந்தா பயம் இருக்கும். பயம் இருக்கும்போது ஞானம் இருக்கும். ஞானத்தை இருக்கிறதுக்கு வச்சிருக்கிற அடையாளம் அறிவு நமக்கு காட்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, கிறிஸ்துவோட வாழ்க்கையில இந்த நாளில் இயேசுவே கர்த்தருக்கு பிதாவானுக்கு பயந்து நடுங்கி இருந்தபடியாக என் கர்த்தர் இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகள், the blessing is coming back. அதனால ஆண்டவர் எனக்கு அறிவு குறித்தும் ஞானத்தை குறித்தும் உங்களோட பேச விரும்பி கொண்டிருக்கிறார். ஒரு ஓமையை சொல்ல விரும்புகிறேன். நம்மளோட மூளையில 3 காரியங்கள் விசேஷமாக செயல்படுது. மனுஷனுக்கு எவ்வளவு இருக்கு மூளை? எத்தனை கிராம்? நான் படிச்சிருக்கேன். எவ்வளவு கிராம் இருக்குது? 50 கிராமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 கிராம். ஆனா நம்ம இருக்கிற வெயிட் எவ்வளவு? ஒரு 60 கிலோ இருக்கிறோம்னா எவ்வளவு மூளை? இவ்வளோண்டு மூளையில 2ஆ பிரிங்க. அது பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா? ரைட் லெஃப்ட். ஒன்னு அறிவு, ஞானம். இது இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென் சொல்லுங்களேன். நான் யாருக்கு பேசுறேன்? இருக்கிறவங்களுக்கு பேசுறேன். ஆனா நான் இப்ப எனக்கு தெரியும் எல்லாருக்கும் இருக்குன்னு. ஹல்லேலூயா. அதுவும் எதுகிட்ட பேசுறேன்? 50 கிராம் கிட்ட பேசுறேன். 60 கிலோ கிட்ட பேசுறேன். 50 கிராம் கிட்ட. 50 கிராம் கிட்ட பேசி நீங்க உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் படைப்பெல்லாம் ரொம்ப மகிமையான படைப்பு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உதாரணம் சொல்லுவது பார்க்கணும். இப்ப நான் கேட்கிறேன், நல்லா கவனிங்க. நேத்து நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? நான் கேட்கிறேன், நேத்து என்ன சாப்பிட்டீங்க காலையில? யாராவது சொல்லுங்களேன். யார் சொல்லுங்க? இட்லி சாப்பிட்டீங்க. ஓகேவா? கரெக்டா சொன்னாருங்களா? உங்க பேர் என்ன பிரதர்? ஜோர சொல்லுங்க. ஜோசப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் நேத்து என்ன சாப்பிட்டாரா? அவர் பேர்னா ஜோசப். கரெக்ட் ஞாபகம் வச்சிருக்காருல? போன மாசம் 12ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? அப்ப இட்லி பிரியர் நினைக்கிறேன். ஓகே. விதவிதமா சாப்பிடுறவங்க யார் இருக்கிறாங்க? டெய்லி நீ சாப்பிட்டீங்களா பிரதர்? ஓகே. நேத்து காலையில சாப்பிட்டுருப்பீங்களா? என்ன சாப்பிட்டீங்க நேத்து? மேகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப நானே கேட்கிறேன், போன மாசம் இந்த டேட்ல என்ன சாப்பிட்டீங்க? ஐயோ, அவ்வளவு ஞாபகம் இருக்கா பிரதர்? ஏதோ விடுறீங்க.
அவர் சாப்பிட்டது தெரியல. அதான் ஏதோ ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு, டுபாக்கோர்னு விட்டார். நான் உண்மையை சொல்லணும், ஞாபகம் இருக்குமா? உங்க பேருனா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்களேன், பேரை மட்டும் மூளை ஞாபகம் வச்சுக்குது, ஆனா என்ன சாப்பிட்டோன்றத ஞாபகம் இல்லை. அப்போ நம்மளோட மூளைக்கு தெரியும் எதை எரேஸ் பண்ணணும், எதை வச்சுக்கணும். அப்போ ஆண்டவரோட படைப்பு எப்படி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம 50 கிராம் நினைக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், கொழுத்து போயிருக்கிறோம். ஆனா 50 கிராமுக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. நம்ம நல்லா சாப்பிட்டு தொந்தியும் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டு வெயிட் ஏறினா போகுது, உண்மைதானே? ஆனா இது என்னைக்காவது வெயிட் ஏறி இருக்கா? நல்லா கவனிக்கணும், புரியுங்களா? ஏன்னா நீங்க அதுக்கு தீனி கொடுக்கறதே கிடையாது, வேலை கொடுக்கறதே கிடையாது. நல்லா ஆண்டவர் சொன்னான்னு சொல்லிட்டார், திருப்தியாக சாப்பிட்டு புசித்து சம்பசம். அதனால சொல்லிட்டாரு, நான் தான் சாப்பிட்றேன், ஆனா நான் மூளைக்கு வேலை கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு இருக்கு. அல்லேலூயா. இப்ப பேரை வச்சுக்க தெரிஞ்ச உங்களுக்கு போன மாசம் சாப்பிட்டது ஏன் ஞாபகம் வச்சுக்க தெரியல? அதுதான் ஆண்டவரோட படைப்பு. ஒன்னு இருக்கும், ஒன்னு ரேஸ் பண்ணும். ரெண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அது முதல் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கோ, மூணாவது அழிச்சிடும். ரெண்டாவது குவாலிட்டி பார்க்கும் பொழுது கம்ப்யூட்டரை காட்டிலும் நம்மளோட மூளை ரொம்ப ஸ்பீடு. இது எப்படி நீங்களும் சொல்லுங்களேன். கம்ப்யூட்டரை இதை தட்டினா வேலை செய்யுது. ஆனால் நம்ம கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு ஷார்ப்பாக வச்சிருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியில் ஒரு நான் டெய்லர்கிட்ட எங்கே போயிட்டு ஒரு டெய்லரை ஒரு அளவு கொடுத்துட்டு வந்திருக்கேன், ட்ரெஸ்ஸு வந்துட்டேன். டெய்லரில் வந்து எடுத்து வச்சுருக்கார், நேற்று கொடுக்குற நேரம், ஆனால் அவர் கொடுக்கல. நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறேன் அவருக்கு, பிரதர்னு. உடனே அவர் 2 சிக்னல்லையே 2 டேஸ்ல கொடுத்துரு. நான் என்ன சொன்னேன்? பிரதர் தான் சொன்னேன். வேற எதனா சொன்னா? அங்க இருக்கிற மூளை நான் எதுக்கு பிரதர் சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 நாள் அவன் தெக்கிறத ஒரே சிம்டம்ஸ்ல 2 டேஸ்ல கொடுக்குறேன்ட்டார். ஸோ ரிசீவிங் கெப்பாசிட்டி, பார்க்கறத புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு மூளைக்கு இருக்கு. இந்த 50 கிராம் மூளைக்கு இருக்கு. இன்னொரு மூணாவது காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு காரியத்தை குறித்து நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா, உண்மை நான் கூட அந்த ட்ரெயின்ல இருக்கேன். எப்படின்னா, நான் ஐசிசி பேங்க்ல இருக்கும் பொழுது அதிகாலை சீக்கிரம் வந்து ஜெபம் பண்ணிடுவேன். அதனால தூக்கம் அவ்வளோ கிடையாது எனக்கு. அதனால சாயங்காலம் 6 மணிக்கு, உண்மையா சொல்றேன், தேவ சம்பந்தத்தை கர்த்தர் எனக்கு பாதுகாப்பார். 6 மணிக்கு செனட் ஆஃப் ரோட்ல இருந்து பைக்ல வந்துட்டே இருப்பேன். கரெக்டா அது என்னன்னு தெரியல, கரெக்டா நுங்க பார்க்க வந்து தூக்கம் வந்துடும் எனக்கு. பைக்கை தூங்கினா ஓட்டு வருவேன், எப்படின்னு தெரியாது, அப்படியே தடுமாறுனே வந்து. ஆனா ஏன்னா அதுக்கு மூளைக்கு எங்க போனேன்னு கரெக்டா தெரியும். சில நேரத்தில் நம்மளோட காரியத்துக்கு நம்ம எதை போனாலும் ஒரு இடத்துக்கு போன உடனே இப்பதான் கூகுள் மேப்லாம் வருது. ஆனா ஒரு வாட்டி ஒரு அடையாளத்தை பார்த்துருப்பீங்க, 10 வருஷம் கழித்து அந்த பக்கம் போகும் பொழுது அந்த காரியத்தை பார்த்தா சொல்லுங்க, இதான் கரெக்டா போகுது. அப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸ மூளையில வச்சிருக்கும் பொழுது, அப்போ கர்த்தரோட வார்த்தை நீங்க ஞாபகமா உள்ள வைக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அறிவு வேற, ஞானம் வேற. 50 கிராம்ஸ் மூளை அளவில் செயல்பட முடியும்னா நம்மளால எதையும் கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, நம்ம மூளைக்கு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ண தெரியும். அதுக்கு எப்படி எதை சேவ் பண்ணணும், எதை சேவ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கங்களேன், இருதயத்துக்கும் மூளைக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? எப்படின்னு சொல்றேன்னா, இப்போ என்னைக்கு சாப்பிட்டேன்றத போன மாசம் சாப்பிட்டேன்னு மறந்துட்டீங்க, உண்மைதானே? சரி, 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி திட்டு போயிருப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது ஞாபகம் இல்லை. ஆனா 2 வருஷத்தை முன்பாக உன் தங்கச்சியோ இல்லை அண்ணனோ மாமாவோ மாமியாரோ மருமகளோ யாரோ திட்டாங்க, அதை ஞாபகம் வச்சு. அடுத்த ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் பொழுது இட்லி சாப்பிட்டது ஞாபகம் வச்சுக்க தெரியல, ஆனா பிரச்சனை நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. உண்மைதான் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மூளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? எது நல்லது கெட்டது தெரியும். ஆனா இங்க இருந்து சொல்லும், என்னென்ன சொல்லிட்டாங்க பத்தியா, இங்க சொன்ன உடனே இங்க கிராஷ் பண்ணிக்கும். அப்ப நாங்க டெய்லி வந்து, இப்ப நீங்க போன வாரம் பூரின்னு சொன்னது, மேகின்னு சொன்னது, அதுக்கு முந்தின மாசம் நான் இட்லி சாப்பிட்றேன்னு சொல்லி தானே இருக்கும். அது இட்லி உள்ள சேவா இருக்கும்.
நம்ம அதை செய்யறதில்ல. அன்பான தேவ பிள்ளைகளை, எது நல்லது கெட்டதுன்னு சேவ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு நான் தொடர்ச்சியா கேட்க, வார வாரம் கேட்கும் பொழுது இந்த வாரம் என்ன பேசணும்னு சொன்னா நீங்க சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு அறிவும் இருக்கு, ஞானமும் இருக்கு. அறிவு இருந்தா மட்டும் போதாது, ஞானம் இருக்கு. அன்பான பேர்களை, இவ்வளோ ப்ரிப்பரேஷனோட ஒரு சின்ன 50 கிராமுக்கு இவ்வளோ அழகா ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் கிருபைகளை கொடுத்து அறிவை புகிட்டு இருக்காருன்னா, எத்தனை பேர் ஆண்டோட வேதத்துல இப்படி ஞானமா நடந்திருக்கீங்க சொல்லுங்க. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாரத்தில் ஒரு தடவை வேதத்தை வாசிக்கிறவன் போடல, எதுவுமே போடல. மாசத்தில் வேதத்தை வாசிக்கிறவன் போடல. வருஷத்துக்கு ஒரு தடவை வாசிக்கிறவன் போடல. வேதத்துல இரவும் பகலும் மனுஷன். இதுல கொஞ்சம் எடுத்துப்போமே, ஆண்டவர் டயர்ட் ஆகுது, கடுகளு விசுவாசம் இருந்தா செயல்படும் சொல்லும்போது அந்த மாதிரி எடுத்தா கூட, நான் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி படிக்கிறேன்னு சொன்னா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிளஸ் பண்ணுவார். இதனால வாக்கு தத்துவம் பெற்றுக்கொண்டு போவது ரொம்ப ஈஸி, செயல்படுத்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு செயல் பண்ணனா, நான் ஏன் இவ்வளவு உங்களை ட்ரெயின் அப் பண்றேன்னா, பெருசா உங்களுக்கு வருது. இந்த விசுவாசிக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன், மூளை இருக்குங்க ஆமேன்னு சொல்லுங்க, அறிவு இருக்குங்க ஆமேன்னு சொல்லுங்க, ரெண்டு இருக்கிறவங்க ரெண்டு சேர்த்து சொல்லுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், நல்ல கவனிக்கிற, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், சம்பூர்ணமா கொடுக்கிறவருக்கும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்ல பதில ஒரு வார்த்தை ஒன்று ரொம்ப, அவர் கேட்டா கொடுக்கிற தேவன் எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். கேட்ட யாவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளார் வேதவசனம் சொல்ல. ஆனா இதுல ஒரு வார்த்தை வருது, உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். அவர் எப்படி கொடுப்பாரா? சம்பூர்ணம். எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு இல்லை, யாவருக்கும் சம்பூர்ணமா கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. எவ்வளவு அற்புதமானது! ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. கடிந்து கொள்ளாத தேவன் நம்மள தேவன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவரை போல சாயலா இருந்து நமக்கு எப்படி அப்படி இருந்தே இருக்கணும். யாரையும் நம்ம சீக்கிரத்துல கடிந்து கொள்ளக்கூடாது. அறிவு இருந்ததுன்னா ஞான் ஒருத்தர் பார்ப்பாங்க, வார்த்தைனாலே குத்துவாங்க, மறக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் நீங்க சொல்றாரு, எல்லாத்தையும் ஆண்டவரே மனுஷன் செய்கிற காரியத்தை மறந்து பின்னாடி தூக்கி போட்டார். ஆனா மனுஷன் மட்டும் உள்ள ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். சில காரியத்தை ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு எல்லாத்தையும் மறப்போம். ஜோரா சொல்லுங்களேன், மறப்போம் மறப்போம். அது யார் செய்வானா? அறிவு இருக்கும் செய்வான். இன்னொன்று யார் செய்வானா? ஞானம் இருக்கும் செய்வான். ஒருவேளை மீறி பேசினாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? அறிவு இல்லை. அப்போ உள்ள என்ன இருக்கு? கள்ளி மண்ணு தான் இருக்கு. அல்லேலூயா. காலையில எழுந்து ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, தேவ சமூகத்தில் இருப்பது, சபைக்கு வருவது, வேதத்தை கொண்டு வருவாங்க. யாரெல்லாம் கொண்டு வருவாங்க? இதெல்லாம் நீங்க தான் பேசணும். யார் கொண்டு வருவா? அறிவோ நீங்க தான் சொல்லணும். அறிவோ வாய் திறந்து பேசணும். நீங்க ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது ஏடிஎம்ல இருந்து காசு வரும்போது ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு. அறிவு ஞானமும் இருக்கிறவங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, கொடுக்கிறவன் ஒருவருமா கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற தேவனிடம் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது கேட்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறவங்க? ஞானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உண்மையா சொல்லுகிற, நீங்க கேட்கிறீங்களோ கேட்கலையோ, படைத்தவர் உங்க அறிவியும் ஞானத்தையும் கர்த்தரை நீங்க ரீசார்ஜ் பண்ணி அனுப்புற. அல்லேலூயா. விசுவாசம் ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு இங்க இருக்காரு, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் பேசுறது எனக்குன்னு சொன்னார், ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை அறியாமலே ஒரு வயர் உங்க தலையில வந்து ஆண்டவர் சொறி வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அது வார்த்தைனால உங்களுக்கு கர்த்தர் போயிட்டு இருக்கு. இனி வர பாருங்களேன், சில ஞானம் உங்களுக்கு வரும். ஒரு வாட்டி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு பேங்க்ல உட்கார வச்சாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருக்கேன். நீங்க தான் ஆர்டர்ஸ்லாம் பிடிச்சோன்னா ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டேன். எனக்கு சில காரியம் எனக்கு புரியல. அறிவு படிச்சிருக்கு, ஆனா இந்த நேரத்தில் உபயோகம் பண்ணும்.
சொல்லிட்டாங்க, நீங்க தான் போயிட்டு, எனக்கு தெரியாது இந்த 1 மந்த்ல வந்து ஒரே மந்த்ல போயிட்டு நீங்க அட்லீஸ்ட் ஒரு இவ்வளவு கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. நான் என்ன ஆண்டவரே செய்யட்டும் யோசிச்சு கர்சிக்கிட்டு ஒரு ஆஃபீஸாக போயிட்டு ஒரு கேட்குறேன். ஆண்டவர் கரெக்டாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அறியாத நபர் எம்ஆர்எஃப்ல இருக்கிறார். அவரை நண்பனை போல பேசிட்டு வச்சு எதுக்கு பேச வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 2-3 நாள் ஆச்சு. அப்போ பார்க்க பொழுது திருப்பி அவரை பார்த்தேன். சார் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று அங்கே வாங்க. நேராக போனேன் ஆஃபீஸ்க்கு. போயிட்டு எல்லாமே பேசி முடிச்சு பார்த்தா அந்த எம்ஆர்எஃப் கம்பெனியில் கிட்டத்தட்ட 800 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரே டீல், கார்பரேட் டீலை முடித்தேன். எல்லாருக்கும் லோனை கொடுக்குற மாதிரி கரெக்டாக முடித்தேன். ஆனால் முடிச்சுட்டு போன என்னோட சீனியர் ஒருத்தர் வரணும். ஆனால் அங்கே உள்ள போய் சில காரியத்தை பேசுறது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சு என்னடா பண்ணுறேன். இதுதான் அறிவுக்கும் ஞானத்துக்கும். படிச்சது கிரியை செய்யாது, ஞானம் கிரியை செய்யும். அப்போ உட்காந்துட்டு இருக்கும் பொழுது என் கூட சீனியர் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் வந்து அவர் நார்மல் போஸ்ட்ல இருக்கு. ஆனால் நல்லா படிச்சு ஞானமா இருக்கிறோம். அவருக்கு சொல்லிட்டு அவரோட வீக்னஸ் எனக்கு தெரியும். ஓகே வான்னு சொன்ன அவர் எனக்கு கீழே போட்டாங்க. நானா பண்ண. ஆனால் நல்ல சருக்கு மைண்ட்ல இருக்கு அவனுக்கு. நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் ஞானம் நிறைய இருக்கு. அங்க அறிவு இருக்கு, இங்க ஞானம் இருக்கு. அங்க இருக்க அவர் கொண்டு போயிட்டு எனக்கு பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்க்கறதுக்கு. ஆனா அறிவு இருக்கு, பார்க்கறதுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. ஆனா கர்த்தரோட ஞானம் இருக்கு. அப்போ சொன்னேன், இதுமாதிரி எங்கே ஒர்க் பண்ணீங்க கேட்டேன். சார் இங்கே மாதிரி ஒர்க் பண்ணேன், எல்லா பேப்பர்ஸ் போய் செக் பண்ணிட்டு கரெக்டாக தான் பார், நீ செக் பண்ணாதான் கரெக்டாக சொல்லுவேன்னு. எனக்கு தெரியாது. அவர் போயிட்டு கரெக்டாக உட்காந்து எல்லா கிட்ட 3 மணி நேரம் அவர் பேப்பரை செக் பண்ணுறாரு. நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. செக் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் ஆகினார். ஓகே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு 800 பேருக்கு லோனை கொடுத்துட்டு. அறிவு வேணும், ஞானமே வேணும். எனக்கு அந்த நேரத்தில் தெரியல, ஆனாலும் கர்த்தர் செயல்படுத்துவார். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆனா ஆவியானவர் உள்ள இருப்பார்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக நடத்த கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எனக்கு இது தெரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க செயல்பட்டு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே இன்னைக்கு சொல்றேன், நீங்க போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க, ஞானத்தோட போவீங்க. அறிவோட கர்த்தர் உங்களை அனுப்புவார். ஞானம் குறைப்படும் போது இயல்பு. இன்றைக்கு அநேக வேளையில நமக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு குறைபாடா இருக்கிறது. இதனால ஆண்டவரோட அவரோட வாழ்க்கையிலும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எதுனா திறமை இல்ல, படிப்பல்ல, எல்லாமே இல்லை. ஆனா கர்த்தரோட ஞானம் இருக்குன்னா எதையும் நம்மால ஜெயிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஞானம் இல்லாமல் செயல்படுவது எப்படின்னா, ஞானம் எல்லாம் செயல்படுவது எப்படின்னா, அளவுக்கு மிஞ்சின ஆசை. அறிவு இருக்கும். ஒரு சில டிப்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குற கேட்டுங்களேன். அளவுக்கு மிஞ்சின ஆசை, வருமானத்துக்கு மிஞ்சின செலவு, தகுதிக்கு மீறி எதிர்பார்ப்பு, அந்தஸ்துக்கு மீறி செயல்கள், பிறரை பார்த்து செயல்பாடுகள், இதெல்லாம் அறிவு சொல்லும். ஆனா ஞானம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம்னா அறிவு சொல்லும் 10,000 உழைச்சிட்டு வந்துட்டேன்னு. ஆனா ஞானம் இல்லாதவங்க தேவையில்லாத வாங்கி போட்டுட்டு கடனை ஏத்திக்கிட்டு ஆண்டவரே எனக்கு கடன் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. அறிவும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சபையிலிருந்து புறப்படுற வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்து சொல்றாரு. சிலவருக்கு அறிவு இருக்கிறது, தேவையில்லாத காலில் போய் காலை வைத்து சிக்கிக்கொண்டு ஞானமற்று வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறாரு. நான் ஞானத்தை கொடுப்பேன், தப்பித்து கொள்வதற்கும் வழியை இன்னைக்கு காண்பிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. சில காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிக்கி கொண்டிருந்த காரியத்துல இன்னைக்கு நான் புதிய ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வாரம் ஆண்டவரோட பெரிய கிரியைகளை குறித்து பேசணும். நல்லா புரிஞ்சு, வாக்குத்தத்தம் கிரியை செய்யணும்னா நம்ம கிரியை செய்யும் போது தான் கர்த்தரோட கிரியைகள் மகிமை மகத்துவமா நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, வேத சொல்லுகிறது ஞானத்துக்கும் இருதயத்துக்கும் ஒரு ஒற்றுமை வேறுபாடு இருக்குது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 90:12 சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். வேதம் நமக்கு அறிவை போதித்தது மாத்திரமில்லை, ஞானத்தை போதித்து கொடுக்குமா இருக்கிறது. சங்கீதம் 38 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்ல. தாவீது சொல்லுகிற வார்த்தையின்படி அவன் பெற்றுக்கொண்டு சொல்ற, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்களை வைத்து
ஆலோசனை. மனுஷன் முகத்தை பாருங்க, கர்த்தரோ இங்க இருக்கிறது தான் இங்க கிரியை செய்யும், இங்க இருக்கிறது தான் மைண்ட்ல கிரியை செய்யும். அன்பான தேவ பிள்ளைகளே, சாலமோன் ஜெபித்தான், எனக்கு ஞானம் வேண்டும் என்று. அவன் இருதயத்திற்கு ஏற்றபடியே கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். சாலமோன் கொடுத்தது தேவஞானம். தேவஞானம் என்ன கிரியை செய்யும் என்றால், உங்களை உருவாக்கி உயர்த்தப்படும், உங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தும், உங்களோட வாழ்க்கை திட்டமிடும், உங்களை மகிமையாக வைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஞானம் இல்லாமல் நடக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் இழந்து போகிறோம், நிம்மதி இழந்து போகிறோம், அபிஷேகத்தை இழந்து போகிறோம், வாழ்க்கையை இழந்து போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானம் இல்லைன்னா ஒரு பெரிய குழப்பம் ஏதாவது வீட்டில் வரும், பிரச்சனை வரும். அதனால ஒன்றுக்கு போய் 2 வாங்கிட்டு வருவோம். தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத பிரச்சனை வருவதுக்கு காரணம் என்ன? அறிவு நமக்கு நிறைய இருக்கு, ஞானம் நமக்கு இல்லை. நல்லா ஜெபிப்பீங்க, நல்லா புரியுங்க. யாராவது தினந்தோறும் சாலமோனை போல ஞானம் வேணும் ஜெபம் பண்றீங்களா? இது வரைக்கும் மனதார கவிச்சு சொல்ல பாருங்க. எல்லாம் எனக்கு அது வேணும், இது வேணும், பிரச்சனை சால்வ் ஆகணும், இப்படிதான் ஜெபம் பண்ணுங்க. உண்மைதானே? இன்னைக்கு புதிய ஆண்டு தொடங்கி இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு 2வது வாரம், நாட்கள் 12. இந்த 12 நாட்கள்ல யாராவது இது வரைக்கும் ஒரு நாளாவது ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க கேட்டிருப்பீங்களா? நல்ல மனசார யோசிச்சு சொல்லுங்க. அப்ப நீங்க களிமண்ணே வச்சுன்னு இருக்க மண்டையில பேர பையனுக்கு ஞானம் வேணும் கேட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நமக்கு என்ன வேணும்? நமக்கு ஞானம் வேணும். அப்போ சாலமோன் கேட்ட பொழுது, சாலமோன் கேட்டதை காட்டிலும் கேளாததையும் கர்த்தர் கொடுத்தார். அதான் சார், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா செய்கிற தேவன். படைச்சவருக்கு எல்லாம் தெரியுங்க. எதை சொல்லுவாங்க, எதை தீட்டுவாங்க, புத்தியை தீட்டுவாங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரோட வார்த்தையை, நம்ம வசனத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது, இந்த 2வது வாரத்திலே கர்த்தர் உங்களை சொல்லி அனுப்புற மகனே மகளே, நீ அறிவியும் ஞானத்தையும் பலிக்கு பெருகும் பொழுது இன்னும் 50 வாரத்துக்குள்ளாக நீ எதிர்பாராத நன்மைகளுக்கு கிருபையும் உன்னை தேடி வரும். ஒரு பாட்டு ஒன்று பாடணும் அன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங். ஞாபகம் இருக்குல்ல? என்ன பாட்டு? என்னில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னில் அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. சங்கீதம் 121 யாரோ வேதத்தை எடுத்துக்கங்க. சங்கீதம் 121 1-2 சொல்லுகிறது. எடுத்து யாராவது வாசிங்க. சங்கீதம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, நல்லபடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, உண்டாக்கின தேவனிடத்தில் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் சொல்றது? நான் சொன்னா? பைபிள் யார் வாசிச்சது? நீங்க இதெல்லாம் வாசிங்க. இதுக்கு முன்னாடி பேசினது நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசினது. வேதத்தை எடுத்து வாசிது யாரு? நீங்க தான். என்ன வாசிங்க? மறுபடியும் வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, விசுவாசத்தோட வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வழிபடுத்துகிறார்ல, கர்த்தரை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். விசுவாசிக்கிறவங்க வார்த்தை இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. இந்நேரம் பக்கத்துல யாருன்னா இருந்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒத்தாசை வரும் வரும். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கங்களேன். அன்னைக்கு நான் சபையில் நிறைய கற்றுக் கொடுப்பேன். எப்படின்னா, எப்பவும் எப்படி இருக்கணும்னா ஃபயராக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குரங்கு கையில், குரங்கு வால்ல நெருப்பை கட்டி விட்டோன்னு காட்டே கொளுத்திடுதான். அதுக்கு எவ்வளோ மூளை இருக்கும்? அதுக்கு எவ்வளோ மூளை இருக்கும்? நம்மளோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தாங்க. ஆனால் அந்த மண்டைக்கு ஏற்ற கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதை காட்டலும். அப்போ நம்ம எப்படி உற்சாகமாக சொல்லணும்? ஒத்தாசை வரும் பிரதர், ஒத்தாசை வரும் பிரதர், ஒத்தாசை வரும். சொல்றது தான் பஞ்சு. ஓகே. அல்லேலூயா. நேற்று சாப்பிட்டீங்களா? உங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். சாப்பிட்டீங்கல்ல, வார்த்தை உற்சாகம் சொல்லணும். அல்லேலூயா. ஒத்தாசை வரும். எங்க இருந்து? வானத்திலிருந்து வரும். அந்த வைராக்கியம் இருக்கணும்.
அந்த வருன்றத வந்து சொல்லிட்டாருன்னு ஆண்டவர் எங்கேருந்து வரும்னு ஆண்டவர் கேட்கணும், எப்போ வரும்னு கேட்கணும், எப்படி வரணும்னு கேட்கணும். இது கேட்கறதுக்கு என்ன வேணும்னா அறிவும் ஞானமும் வரும். வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு நீ பக்கெட்டை வச்சுன்னு கூட வச்சுன்னு உட்காந்தாலும் வராது. சொல்லுங்க, வராது. அது வர வைக்கணும். என்ன வேணும் நமக்கு? ஜோரா பேசணும். அறிவு வேணும், ஞானமே வேணும். சொல்லுங்க, அறிவு வேணும். அதுதான் ஆண்டு நீ கொடுக்குறாரு. ஆண்டு சமூகத்தை ஏன்னா கொடுக்க போறது, உண்மையா சொல்றேன், வானத்திலிருந்து வருதுன்னா எப்படி வரும்? என் பாக்கெட் வந்து எவ்வளவு வரும்? இவ்வளவு தான் வரும். அப்போ வானத்திலிருந்து வருதுன்னா அது கூட பத்தாது. அதுலயா அவங்க விசுவாசத்தின்படி ஆக கடுவது. நீ ஞானம் இல்லாம அறிவு இல்லாம ஆணு பார்த்து இருந்தீனா காக்கா தான் பறக்கும். கிஃப்ட் வாங்கிக்கோங்க அதுகிட்ட. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோட சமூகத்தில் வந்தா எப்பவுமே வாரத்துல 2 மணி நேரம் உட்காரும் போது எப்படி இருக்கணும்னா ஃபயரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? இவ்வளவு தப்பதை இவ்வளவு சொல்லி இருந்தேன். மங்கி போன தீர்வு இருக்க கூடாது. என்ன இருக்கும் நமக்கு? இப்படி பேசணும். பேச போயிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. உங்க குழந்தை கணத்துல வந்துருச்சு, ஐயோ குழந்தை ஊந்துடுச்சுமா அப்படியே சொல்லுவீங்க. ஐயோ அந்த மாதிரி ஆண்டோட வார்த்தையில இருக்கணும். அல்லேலூயா. என்ன வேணும் நமக்கு? கிதியோன் தான் கை கொடுப்பார். இந்த பக்கம் வார்த்தையே வரும், இந்த பக்கம் சபா சொல்லுவார். நல்லா நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும், ஞானமும் வேணும். அது இருந்தா தான் மிகுந்த கிருபையினால எதிர்பாராத நன்மைகள் வரும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்றார். முதல்ல தேவ ஞானம் என்ன செய்யும் என்றால் உங்களோட வாழ்க்கையை அழகாக வடிவமைக்கும். நம் யாராக இருக்க வேண்டும் அதை நியமிக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது கர்த்தர் நம்மோட ஞானமா இருப்பார்னால் அதை நியமித்து கரெக்டாக நம்ம நடத்துவார். ரெண்டாவது, தேவ ஞானம் என்ன செய்யும் என்றால் நம் தவறு செய்யும் பொழுது இது உனக்கு தேவையில்லை என்று எச்சரிக்கும், வாழ்க்கையை சீர்படுத்தும். உள்ள ஆவியானவர் பேசுவார், இது தேவையில்லை, இது செயல்படுத்தும் போது கிரியைகள் கிரியேட் செய்யும் பொழுது கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். உண்மையாக சொல்லுகிற அடுத்த வாரம் ஒரு மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். போன வாரம் இங்கே வாட்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த டேங்க்கு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அடித்து ரொப்பணும், பம்பில் தான் அடித்து ரொப்பணும். அப்போ ஒருவர் வந்து எப்பவுமே ரொப்புவார். அவர் வந்து ஏதோ சூழ்நிலை வருத்தல் ஒரு 2-3 மாதம் வராதனால நானும் மனைவி தான் சபை வேலை எல்லாத்தையும் செய்து கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க, கோபாஸ் ஹெல்ப் பண்ணுவார், மற்றது நாங்களே தான் வாஷிங் கிளீனிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். கடினப்பட்டாலும் ஆண்டவருக்காக கிரியை செய்துட்டு இருக்கோம். அப்படி தண்ணி அடிக்கும் போது போன வாரம் எல்லா பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு 2 ட்ரம் தண்ணி அடித்து ஊற்றுனாங்க. திருப்பி அதுக்கப்புறம் யாரும் ஃபோனும் பண்ணல, யாரும் வரல. இந்த வாரமும் வந்துச்சு, எனக்கு பாரம் வந்துருச்சு சனிக்கிழமை. சரி, நான் அறிவு சொல்லுது. அறிவு என்ன சொல்லுது? ஒரு கை தான் ஃப்ராக்சர், ஒரு கை நல்லா தானே இருக்குது, நீ எப்போ அடி, நீ அடிச்சு. சரி, நானும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். சரி, காலையில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளே பொறுமையாக அடித்து ஊற்றி நான் சாயங்காலத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஞானம் சொல்லுது ஜெபம் பண்ணு. ஆனால் ஞானம் என்ன சொல்லுது? அறிவு சொல்லுது அடி. ஞானம் சொல்லுது ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணுகிறேன். உள்ளே உட்காந்து பைபிள் வசனம் ஆண்டு என்ன பண்ணிட்டாண்டு யோசனைக்கிறேன். ஐயா ஒரு குரல் வருது, 3 மாதம் வராது உள்ள வராது. என்னையா எப்படியா இருக்கிறீங்க? ரொம்ப நாள் அப்பா தெரிஞ்சுக்கினேன், ஞானம் வேலை செய்யுது. வந்து உக்காந்தார், அவரே வந்தார். நான் யார் தொட்டி திறந்து வச்சிருக்கீங்க, தண்ணி அடிக்கணும். அடிட்டாயா ப்ளீஸ். ஃபுல்லாக ஞானத்தை ரொப்பினாரு, சபையை கிளீன் பண்ணாரு, எல்லாம் பண்ணிட்டு பண்ணாரு. அவர் கொடுக்க 500 ரூபா கொடுத்தா சந்தோஷமா போயிட்டார். நீ அறிவு செய்யாதது ஞானம் செய்யும். சில நேரத்தில் நம்ம பிராக்டிக்கலா செயல்படும் போது கத்த கிரியை செய்வார். வரும்னு சொல்லிட்டார், நம்ம கேட்கணும் எப்போ வரும், எப்படி வரும், எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். அல்லேலூயா. நான் எப்படி செய்யணும்? 4 வாட்டி போடும் போது தான் இந்த சகோதரிமார்கள் கொழும்பெல்லாம் செய்து முடிச்சாலும் லாஸ்ட் அதை இறக்கிறதுக்கு ஒரு காரியத்தை செய்வாங்க. சகோதரிகள் உங்களெல்லாம் கேட்குறேன், பார்ப்பீங்களா? அது பார்த்தா தான் ருசியாகதான் தெரியும். நம்ம தேவனிடத்துல எல்லா காரியத்தையும் செயல்பட்டு தேவனோட சமூகத்தில் கர்த்தரோட வார்த்தையை ருசித்து பாருங்கள். நம்மளாம் கேட்கிறோம், ருசித்து பார்க்கறது கிடையாது.
நான் ருசித்து பார்த்து செயல்படுத்தினால தான் ருசியா கர்த்தர் நடத்துறார். அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, 150 குடத்தை தண்ணி நான் அடிக்க வேண்டியதை ஒருவரை கூப்பிட்டு அடிக்க வைக்கிறாருன்னா செய்ய வைத்தது ஞானம். அது ஞானம் இல்ல, தேவ ஞானம். நம்ம சில நேரத்தில் ஆபரேட்டிங் பண்ணும்போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. என்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே. அப்பதான் யோசிச்சு, ஆண்டவரே என்னில் அடங்கா நன்மை இதுவும் ஒரு நன்மை தான். அப்ப மிச்ச நன்மையோ வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வருது. நான் அன்னைக்கோ சொல்லிட்டேன், இன்னைக்கோ சொல்லிட்டேன், வாட் யூ சீட் யூ see the harvest. நீ எதை விதைக்கிறாயோ அதே எல்லா காரியத்தை. தீமையை விதைத்தாய், நல்லதை விதைத்தாய். நீ ஆப்பிள் செடியை விதைத்தால் ஆப்பிள் கொட்டோன்னு கொட்டும். நீ கடுகு விதை விதைச்சினா கடுகு தான் வரும். அல்லேலூயா. அதே போல் நீ என்ன விதைக்கிறியோ, நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு விதைக்கிறேன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை உள்ள விதைச்சீங்கன்னா நீங்க விதைச்சதுல மகிமையா நடக்கும். விசுவாசத்தை மட்டும் பெருசு இல்ல, கிரியைகள் கிரியை செய்யும். கிரியைகள் கிரியை செய்யும். நான் நல்லதை கிரியை செய்தேன், என்னை தேடி வந்து கிரியை செய்யுது. நீங்க எப்பவுமே தீமை செய்தாலும் திருப்பி மறுபடியும் தீமை செய்யாதீங்க, தயவு செய்து சொல்றேன். நீங்க நன்மையை செய்யுங்க, நன்மையை கத்த தீமையா மாத்துவார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். இதுதான் விசேஷமா, இதுதான் காரியம். நம்மோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தேவனோட ஞானத்தோட செயல்படும் போது கர்த்தர் திட்டமிட்டு நம்ம நடத்துகிற தேவனா இருக்கா. இன்றைக்கு அனைவருக்கும் மூலினாலே ஆவினாலே செயல்படுகிற காரியம் என்ன தெரியுங்களா? என்னால செய்ய முடியும். அறிவு சொல்லும், என்ன சொல்லும்? என்னால செய்ய முடியும், நானு முடிச்சிடுவேன், நான் பண்ணிடுவேன், நான் செய்திருவேன். நான் இன்னைக்கு சொல்றேன், தோத்தம் போவீங்க. ஞானம் சொல்றபடி செய்தீங்கன்னா ஞானவான் போல கர்த்தர் கிருபை நடத்துவார். சாலமோனை போல நீங்க ஞானத்தை கேட்கும் போது உண்மையா சொல்றேன், அது கேட்க 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 கர்த்தர் உங்களை நடத்துவாரு. வசனத்தை சொல்றது, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானம் இல்லை என்றால் என்னென்ன வரும்னு சொல்றாங்க. ஞானம் இல்லைன்னா என்னென்ன வரும்? முதல்ல ஞானம் இல்லை. வேத வசனத்தை பார்க்கும் போது யாக்கோபு 1:2 வாசிக்கும் பொழுது, என் சகோதரர்களே நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுவீர்களாம். நமக்கு ஞானம் இல்லைன்னா சோதனைகள் நம்மளை தேடி வருகிறதா இருக்கும். ஞானம் இருக்குமானா சோதனைகள் வராது. ஞானம் இல்லை என்றால் பரீட்சைகள் வருமா? ஏன்னா வேத வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:3 வாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நம்ம சில நேரத்தில் பரீட்சைகள் நமக்கு வரும்பொழுது ஞானம் சொல்லும் எது கரெக்டான பரீட்சை என்று. டெம்ப்டேஷன் வேற, காட்ஸ் டெஸ்டிங் வேற. நம்மளா சூடு வச்சுக்கிறது வேற, கடவுளா அனுமதித்துக்கு வேற. சில நேரத்தில் நம்மளே தேடி போய் சூடு வச்சுக்கிட்டான் சொல்லுது, அது அறிவு. தேவ சமூகத்தில் நின்று செயல்படும் போது கர்த்தர் சொல்வார், ஒதுங்கி போ. ரோட்ல நடந்து போறீங்க, ஒரு அசுத்தம் இருக்கு, எப்படி போவீங்க நீங்க? அப்போ ஞானம் இருக்குல்ல, கர்த்தரோட வார்த்தையிலும் நம்ம ஞானத்தோட செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை கிருபையா நடத்துகிற தேவனா இருக்கிறான். ஞானம் இல்லை என்றால் தவறான பாதையில போதிக்கப்படுவீர்கள். ஞானம் குறைவிலுமானால் பிரச்சனைகள் வரும். இதோ ஒரு சின்ன ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐசிஐசியில் என் கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க. நான் 50 பேரை பாட்டா ஒரு 15-20 அப்படி பிரித்து வச்சிருப்பேன். அப்போ இருக்கும் பொழுது அதில் ஒரு சகோதரி, ஏதோ கிறிஸ்துவ சகோதரி, பேர் சொல்ல விரும்பல, வரும் பொழுது சிம்பிளாக வந்தாங்க. வரும்போது ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ட்ரெயின் பண்ணி வரும் பொழுது 5000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் டெலிகாலராக வச்சிருந்தேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்து இருக்கும்போது எனக்கு, நான் யாரும் அப்பயும் சரி யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டேன். நான் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர் அப்பயும் இருக்கிறேன், இப்பயும் கர்த்தரை இண்டிவிஜுவல் பர்ஃபார்மராக ஓட வைக்கிறேன். என் கர்த்தர் ரொம்ப நல்லவர். பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்த உடனே ஒன்றுமே இல்லை, ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வந்த உடனே ட்ரெஸ்ஸிங் கிஸ்ஸிங் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அந்த கிரியை அந்த மகளுக்கு மட்டும் செய்யல. எனக்கு என்கிட்ட ஹேபிட்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா இயேசு என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உள்ள இருப்பார்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். அல்லேலூயா. அப்படிதானே? அவங்க உயர்ந்துட போறாங்க, அவங்க நல்லா இருக்க கூட நினைச்சீங்கன்னா உங்க கூட யார் இல்லை, யார் இருக்கிறா நீங்களே யோசிக்கணும். அல்லேலூயா. இயேசு இருந்தாருன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நமக்கு பெரிய நல்லா நினைப்பேன். ஆனா வளர்ந்த உடனே
அவங்க கீழே இன்சார்ஜ் இருந்த 10 பேர்கிட்டையும் என்னை பத்தியே நிறைய பேசுவாங்க, என்னை பத்தி தவறா பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அவங்க அறிவு செயல்படும், ஏன்னா growth ஆயிட்டாங்க. ஆனா நான் எல்லாருக்கிட்ட அன்பு செலுத்தி கிரியை செய்யறதுனால யாராருக்கிட்ட என்ன சொல்றாங்களோ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா கிரியை செய்யும். சார் இந்த மாதிரி சொல்றாங்க சார், இந்த மாதிரி சொல்றாங்க சார், ஓகே நோ ப்ராப்ளம். மறுபடியும் அந்த காலையில் பொண்ணு வரும், கிறிஸ்தவ பொண்ணு தான், பிரேஸ் லார்ட் சொல்லும், ஏதோ சிபிஎம் சர்ச்சுக்கு போகிற பொண்ணு தான், நல்லா உயர்ந்துச்சு, நல்லா இருக்கும். ஐயா ஆண்டு பார்ப்பேன், நீ எதில் உனக்கு தேவன் பார்க்குறாரோ தேவனில் கை வைப்பேன். அல்லேலூயா. நீ எதில் நல்ல வருமானம் வந்துருச்சு சொல்லிட்டு இவனை நீ பண்ற, ஆனா கிரியை செய்தவருக்கு நீ துரோகம் பண்றல, அப்ப ஆண்டு என்ன பண்ணுவாரு, ஒன்னு அங்க வாழை கட் பண்ணுவார். கட் பண்ண உள்ள வந்து கேட்பாங்க, சார் நேரத்தில் எனக்கு பிசினஸே இல்லை சார், எனக்கு உண்மையான பிசினஸ் வரல. அவங்க உன்னை தொட்டது என்ன பேசினது சொல்லுங்க, பேசணும் அப்போ பேசணும். என்ன பேசினது அவரை பேசினது. யுத்தம் என்னது, அப்ப நான் எப்படி இருக்கணும், சும்மா இருக்கணும். 4 மாசம் ஜீரோ, சம்பளமே இல்லை, சம்பளமே இல்லை. 5வது மாசம் வந்து நான் ஒரே ஒன்று சொன்னேம்மா, தெரியலம்மா நான் எனக்கு எல்லாம் தெரியல அப்படி சொன்னா மன கசு போகிறோம், சொன்னா அவங்களுக்கு கூட பிரச்சனை வரும். ஆண்டு இந்த கையில் வாங்குறது அந்த கையில் தெரியக்கூடாது, நான் தெரியாத மாதிரி ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் ஜெபிச்சாலும் யார் கிரியை செய்யறது, கர்த்தர் தான் கிரியை செய்யறது. நான் சொன்னேன் போயிட்டு முழங்காலிட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர்கிட்ட பேசு, ஆண்டவர் நடத்துவாருன்னு. 1 மாசம் போச்சு, 3வது மாசம் எல்லாமே மாறிச்சு, பாடி லாங்குவேஜ் மாறிச்சு. கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா சார் நிறைய மாற்றம் இருக்குது அவங்க கிட்ட, கத்துரு. ஆனால் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லணும். ஏன்னா இப்பயும் சரி எப்பவும் சரி என் குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியட்டும், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரகசியம், மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். நான் ஜஸ்ட் முழங்கால் இட்டு ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். வீடு கீடு எல்லா பிஸ்னஸ் எதுவாக இருந்தால் வாட் எவர் இட் இஸ், ஏன்னா வசனத்தை கையில் பிடிப்பேன். என்னது பிடிப்பேன், எல்லாம் ஞானத்தை கொடுத்துருக்காரு, எல்லாம் எதை பிடிங்க, வசனத்தை விட. எனக்கு ஒத்தாசை பர்வத்திலிருந்து, அது என்னது வசனம், பிடிச்சுக்கோங்க. 2வது வசனம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் என்ன பண்ணாலும் அது வாய்க்காது. என்ன விரோதமா பேசினாலும் நடக்காது. அப்படி மீறி பேசினாலும் யார பேசுற, நான் சொல்ல வசனத்தை பிடிச்சுக்கிறேன். உன்னை தொடுவது வசனம் சொல்லுது, உன்னை தொடுவது என் கண். அப்ப என்ன பேசினது அவர், உங்களை பேசினது அவரை பேசினது, உங்களை சபிச்சது அவரை சபிச்சது, அப்படித்தானே? அப்போ அவர் தான் சொல்ல, அப்பா ஒதுக்கு பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அவரே கேடகமும் பட்டயமா இருக்க பொழுது நீ எதை பறித்து படிக்காத, எதை பறித்து யோசி. அறிவு சொல்லும், விடாத இதான் சமயம் போட்டு முடின்னு, அறிவை தட்டி வைங்க, ஞானத்தை செயல்படுங்க. அல்லேலூயா. குதிரை யுத்தத்துக்கு ஆயுதமா இருக்குன்னா நீங்க கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். துர் ஆலோசனையே கேட்காதீங்க, துர் பேச்சை கேட்காது. கர்த்தரோட சமூகத்துல அது நீ வேலை ஸ்தலமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லா காரியத்தும் அறிவு போய் பேசும், ஞானம் உண்மையை சொல்லும். அந்த ஞானத்தை இருக்குமா அப்படி ஆண்டு ஞானத்தை கேளுங்க. சம்பவத்தை பார்க்கும்போது காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிற யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். வசனத்தை மறுபடியும் பொறுமையா வாசிங்களேன். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல், என்ன படக்கூடாதா, சந்தேகப்படாமலும் விசுவாசத்தோட கேட்க கடவன், விசுவாசத்தோட கேட்க கடவன். இப்ப இவ்வளவு நேரம் வந்து என்ன கேட்டுக்கிறீங்க, அது எப்படி இவ்வளவு சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை கூட நீங்க ஹலோ சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்தோடு கேட்க கடவன். இப்ப இந்த சொல்ற வார்த்தை எல்லாம் சந்தேகப்படாம கர்த்தனோட பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தையை சந்தேகப்பட மாட்டேன், ஏன்னா பெருசா வயிறு வருது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். எல்லா பர்சனல் லோன் எடுத்துங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா எல்லாம் லோன் எடுத்திருப்பீங்களே, இங்கெல்லாம் லோன் எடுத்திருக்கீங்களா? லோன் எடுத்துக்க அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட்லாம் கையெழுத்து போடுவாங்களே, யாருன்னா அக்ரிமெண்ட்டை படிச்சிருக்கீங்களா? எக்ஸிக்யூட்டிவ் கையெழுத்து போடு அப்படிதான் போடுவீங்க. எங்கேயாவது அக்ரிமெண்ட் யாராவது படிச்சிருப்பீங்க? படிக்க மாட்டீங்க. அவ்வளவு நம்பிக்கை, ஆனா ஏமாத்துவான். நீ கட்டலன்னா ஸ்பாட்டே வருவான், ஆனா இது ஏமாத்தாது. இதுல கையெழுத்து போடுங்க, கர்த்தர் வருத்துவார். இன்னைக்கு பலிபீட வார்த்தை இது எனக்கு வருது, இன்னைக்கு நான் மாத்திக்கிறேன்.
இன்னைக்கு நான் மாத்திக்கிறேன். இனி அறிவு சொல்றதை கேட்க மாட்டேன். பிறர் சொல்ற துருபதத்தை கேட்க மாட்டேன். சில காரியத்தை பேச நுழைய மாட்டேன். நான் கர்த்தரோட ஞானத்தின்படி செயல்படும் போது கர்த்தரை உயர்த்துவார் அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தரை உயர்த்துவார். என வசனம் சொல்லுகிறது, எவளாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அது அந்த வசனம், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு, இன்னும் சொல்றேன், சந்தேகப்பட எப்படியா? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த பீச்சுக்கு போன ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் பறக்க பார்த்திருக்கீங்களா? காத்துக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ பேப்பர் பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த கடல் காத்துல அது எப்படி பறக்கும்? அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சு போயிட்டு அந்த போட்டிலையும் அது இடிச்சு அந்த மாதிரி நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டோட வார்த்தை இறுக்கமா பிடிக்கும் பொழுது, ஞானவுத்த கர்த்தர் கீழ்ப்படையும் போது கர்த்தர் உங்களை சரியா கர்த்தர் நடத்துவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மோசேயை குறித்து பேச விரும்புகிறேன். என்னாக 20ஆம் அதிகாரம் 7:11 சொல்லு வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை நோக்கி கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கோலை எடுத்துக்கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற கோலை எடுத்தான். நல்ல புரியுங்க. கர்த்தர் சொன்னபடியே கோலை எடுத்தான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. தண்ணி தாகத்தோடு வந்தவங்களுக்கு தண்ணி கிடைச்சிச்சா? உண்மைதானே? ரைட். மோசே கிட்ட என்ன சொன்னாரு? கன்மலையை பார்த்து இவர் என்ன பண்ணாரு? அறிவு கிரியை செய்து, ஞானம் இல்ல, அறிவு, கோபம் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றத அடிச்சார். பேசல. வந்துதா அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். எங்க கொண்டு போவதில்லை? அதனாலதான் அவர் எந்த ஊர்ல போல, அவரு கானானுக்குள்ள போல. அறிவு பேச கேட்டாரு, ஞானத்தின்படி செய்தாருன்னா கர்த்தர் நடக்கும். சமுத்திரம் முன்பா இருக்குதுன்னு சொன்னாரு. என்னாகத்துல விஷயம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது, என்னாக பார்க்க யாத்திராகம் 14:16 பார்க்கும் பொழுது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தை நடுவாங்க வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அப்ப கர்த்தர் சொல்லும் போது ஞானத்தோட செயல்பட்டான். ஞானத்தோட செயல்பட்டதுக்கு விளைவு என்ன நடந்ததனால் யாத்திராகம் 14:21 சொல்லுகிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இது தேவனோட செயல்பட்டது. கோபத்துல எடுக்கிற முடிவெல்லாம் அறிவினால் எடுக்கிற முடிவு, நிதானித்து பொறுமையோடு எடுக்கிற முடிவு, ஞானத்தோடு எடுக்கிற முடிவு. தேவனோட சமூகத்தில் எல்லா காரியத்திலும் பொறுமையோடு கையாளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நடத்த விரும்புகிறார். இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து அறிவின்படி அல்ல, கர்த்தரோட ஞானத்தின்படி நீங்க செயல்படும் போது நிச்சயமாக எண்ணில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஞானம் என்ன செய்ய வேண்டுமானால் உங்களை சிந்திக்க வைக்கும், உங்களை பொறுமையோடு கேட்க வைக்கும், உங்களை உணர வைக்கும், உங்கள் வாழ்வை மேன்மையாக வைக்கும். ஏன்னா நீதிமொழிகள் 3:7 சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பைபிள் வேதத்தை எடுத்து வந்தவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் நீங்க படிக்கணும். எல்லாரும் எடுத்துக்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 3:7. ஓகேவா? வசனம் பேசுமா? பேசின ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த வசனத்தை பக்கத்துல இருக்கிற பாட்டு படிங்க, பக்கத்துல இருக்கிற பார்த்து படிங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாத, கர்த்தருக்கு பயந்து. இன்னைக்கு பலி ஆண்டவர் பேசுறாரு, நீ ஞானி எண்ணாத, பயந்து நடக்கும் போது எல்லாத்தையும் இதுவரைக்கும் செய்ததெல்லாம் விடு, இனி வரப்போது பெஸ்ட் வரப்போகுது. இன்னைக்கு நீ விட்டுட்டுனா நாளைக்கு பெஸ்ட் வருது. இன்னைக்கு விட்டாச்சு நாளைக்கு என்ன வருது? பெஸ்ட் வருது. பெஸ்ட் எனக்கு வரோன்ற நம்பருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஞானம் வேணும். விட வேண்டியத இன்னைக்கு விட்டா அடுத்த நொடி உன்னை பலி மிகவும் திரளாய் பெருக. ஆனா அதுக்கு முன்பாக வசனம் சொல்லுச்சு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டில்ல, உத்தமனாய் நடந்து கொண்டு இரு, அப்போது உன்னை திரளாய் மிகவும் பலுகி பெருக பண்ணுன்னு சொன்னாரு. இந்த நாளில் அதை தொடர்ச்சியாக பேசுகிற வார்த்தை, பலிக்கு பெருகிறத கொடுக்க போகிற தேவனுக்கு அதை நீ செயல்படுவதற்கு அறிவும் வேணும், ஞானமும் வேணும். ஞானம் மட்டும் இருந்த போதாது, அறிவும் இருக்கணும். ஞானம் செயல்படும் போது கர்த்தர் உங்களை செயல்படுத்த என்ன யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவனுக்கு யாரும் பெற்றுக்கொள்ளன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்த வல்லவரா இருக்கிறார். உலகம் கொடுப்பது அறிவு, தேவன் கொடுப்பது ஞானம். உலகத்தில் வருகிறது அறிவு, பரலோகத்தில் வருகிறது ஞானம். ஞானத்தை வைத்து அறிவை சம்பாதிக்கலாம், ஆனால் ஞானத்தை வைத்து ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் இந்த வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். இத சாலமோன் தெரிஞ்சுக்கிச்சு. சாலமோனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் தான் அந்த வசனம் சொல்லுது. 2 நாளாகமம் 1:10-12 சொல்லுகிறது, இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். என்ன கேக்குறான்? ஞானத்தையும் அறிவும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும். அவன் இருதயத்தில் எப்படி இருக்குது? என்ன இருக்கு அப்ப அவன் இருதயத்துல? எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானம் வேணும். அவன் இருதயத்துல சொத்து வேணும்னு இல்லை, பங்களா வேணும்னு கேட்கல, கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்கல, நல்ல நகை வேணும்னு கேட்கல, என்ன வேணும் கேட்கல. ஆனா அவன் இருதயத்துல என்ன இருக்கான்? இதைத்தான் சொல்றாரு ஆண்டவர், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதுவோ ஒரு அடையாளம். அப்போது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும். அப்பனா உன் இருதயத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். கசப்பா இருந்தாலும், நல்லா இருந்தாலும், பொறாமை இருந்தாலும், கோபமா இருந்தாலும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஜோரா சொல்லு, தெரியும். நீ நல்லவனா கெட்டவனானு, நீ நல்லவளா கெட்டவளானு, நீ தாராளமா ஸ்டிஞ்சியானு எல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ. சாலமோட இருதயத்தில் என்ன இருக்குதான்? ஞானம் வேணும் இருக்கான். உடனே சொல்றாரு, நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல். நல்ல நம்ம கூட வச்சுப்பாங்களேன், நிறைய காசு பணம் வந்துச்சுன்னா கூட என்ன கேட்போம் நெக்ஸ்ட், ஆண்டவரே நல்லா தீர்காயுசை கொடுங்க எனக்கு, ஏன் நல்லா ஜாலியா சுத்தணும் கோணனு. ஆனா அவளை கேட்கறவங்க நம் மரணமே சந்திக்காத ஜெயிக்க மாட்டாங்க. நல்ல ஆயுசு கொடு. பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? லாஸ்டா பணம் இருந்த கூட கொரோனால செத்து தான் போனான். சொத்து இருந்தவங்க கூட செத்து தான் போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் எண்ணல் அடங்காத வரவும் 4 வருடம் இது, கேட்பதுமா கொடுக்கிற வருடம் இது. அதுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு? ஞானம் வேணும். சாலமோன் ஞானத்தை கேட்டான். வசனம் சொல்லுகிறது, கேளாமல் நான் உன்னை
அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பிராமிஸ் பண்ணிட்டார். அந்த ஒரு வசனம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. விவேகம் உனக்கு முன் இருந்த ராஜாக்களிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும், முன்னாடி இருக்கிறவனை காட்டினும் இனி வரப்போறன காட்டினும் இப்ப எல்லாத்தையும் கொடுத்துறேன்றார். இப்ப ஆண்டவர் பலிபட சொல்றாரு, கடைசி வார்த்தை ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தருவேன், உனக்கு தருவேன், மகனை உனக்கு தருவேன், மகளை உனக்கு தருவேன். ஆனா தருவேன்னு சொன்னதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஞானம் கேட்கணும். நீ ஞானத்தை கேட்கும் பொழுது நீ கேளாததையும் கர்த்தர் தாண்டு கொடுப்ப. நீ இருந்து ரகசியமா ஜபத்தை மாத்துங்க. ஆண்டவரே எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நல்ல இருந்ததை கொடுங்க. ஆண்டவரே இந்த உலகமே உங்களுடைய, ஏன்னா வசனம் சங்கீதம் 121 1-2 வாசகம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அப்ப அவரே படிச்சு ஒத்தாசை செய்வார்னா இதுவும் தருவேன்னு சொல்ல உண்மையானது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த தருவேன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு என்ன வேணும்? நம்ம என்ன கேட்கணும் அவர்கிட்ட? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த சபையில் அமர்ந்திருக்க மேலையும் கீழியும் அமர்ந்திருக்க யாவருக்கும் ஞானத்தை கொடுப்பீர் ஆண்டவரே. எது நல்லது கெட்டது அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுப்பீர், புரிந்து கொள்ள கிருபைகளை கொடுப்பீர். உம்முடைய அபிஷேகம் அறிவையும் ஞானத்தையும் கிருபையாக செயல்படுப்பீர். ஏனென்றால் எண்ணல் அடங்கா நன்மைகளை செய்ய போகிறவர் நீர். அதுக்கு தக்கபடி ஞானத்தையும் தக்கபடி அறிவையும் விசேஷமா எங்களுக்கு மூளைகளில அதிசயமாக எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்க இருதயத்தின் வாசலை கதவை திறக்கும்படி, ஞான வாசலை திறக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாக இன்றைக்கு பலிபீடத்தில் வந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஞானி அல்ல, நீர்தான் ஞானவான். உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஓ சபையே, வாய் திறந்து கேள். ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும், ஆண்டவரே இந்த ஞானம் எனக்கு போதாது, இன்னும் ஞானம் வேணும் என்று நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படியே சகலத்தையும் கர்த்தர் கிருபையா கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. போகும்போது பிள்ளைகள் தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே அறிவும் ஞானத்துக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு மோசே போல நீ சொல்லுகிற வார்த்தைக்கு தவறுதலா செய்யாதபடிக்கு உம்மோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒழுக்கத்தையும் தாழ்மையும் நம்பிக்கையும் உறுதியும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். மேல் ஸ்தலத்தில் கீழ்ஸ்தல கர்த்தரோட பிரசனம் இருந்து பூர்ணம் ஆசீர்வதிக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை